பூ 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 பூத்த சோலை பூ 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 வாழைப்பூதான். பூ 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 பூத்த சோலை பூ 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 வாழைப்பூதான். பஜ்ஜி வாங்கலையோ பஜ்ஜி வாழைப்பூ பஜ்ஜி. பர்கர் வாங்கலையோ பர்கர் வாழைப்பூ பர்கர். ஓ பஜ்ஜி ஓ பஜ்ஜி ஓ பஜ்ஜி பஜ்ஜி வாழைக்கா பஜ்ஜியா மிளகா பஜ்ஜியா வெங்காய பஜ்ஜியா வெள்ளைப்பூண்டு பஜ்ஜியா. ஓ பஜ்ஜி ஓ பஜ்ஜி ஓ பஜ்ஜி பஜ்ஜி ஓ பஜ்ஜி பஜ்ஜி ஜே பஜ்ஜி பஜ்ஜி. வாங்கக்கா வாங்க. கஸ்டமரே ஆடலும் பாடலுமா சும்மா அட்டகாசமா வந்திருக்கீங்களே. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதில்லேதான் சுகம் சுகம் சுகம். பஜ்ஜியுடன் பர்க்கரை சேர்ப்பு தின்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். என்னடா இது? வெந்து போன வெண்டைக்காய் மாதிரி ஒருத்தியும் புளுத்து போன பூசணிக்காய் மாதிரி ஒருத்தியும் ஆடிக்கிட்டு இருக்கா. யோ பெரிய மனுஷனாச்சேன்னு பாக்குறேன். இதேது ஒரு சின்ன பையனா இருந்தா செவிடு பிஞ்சிரும் பாத்துக்க. அம்மா என்ன, நான் உன்னோட சின்ன பையன் தான், வேணா அடிச்சு பாரு பாப்போம். ஐயா இவங்க அடிச்சு காட்டுன்னு சொல்றத பார்த்தா வடிவேல் காமெடி மாதிரி நம்ம கடையை அடிச்சு காலி பண்ணிடுவாங்க போல. என்னையா நான் சந்தோஷமா ஜாலியா இவ கூட ஆடிக்கிட்டு இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்ப வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இந்த கடைக்கு கஸ்டமர் ஆகலாம்னு வந்தேன். வந்து உன் கூட கஷ்டப்படுவேன்னு தெரியாம போச்சே. அடடே, இந்த பச்சை வீட்டுக்காரன் நம்ம கடைக்கு பர்கரோ பஜ்ஜியோ வாங்க வந்திருக்கான். கஸ்டமரை மிஸ் பண்ணிடக்கூடாது சின்ன பொண்ணு, கவனமா பேசு. வாங்கண்ணே வாங்க. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? இந்த குள்ள மனுஷன் உனக்கு அண்ணனா? இங்க பாரு பொம்பளா, குள்ள மனுஷன் கிள்ள மனுஷனா அப்புறம் நடக்கவே ஆரம்பிச்சு. அவ அச்சம்பட்டி பனைக்கு அரப்பண இருக்கா, நீ வெறும் அரை இடிதான் இருக்க. அவ ஒன்ன பார்த்த அண்ணன்றால அதான் அப்படி சொன்னேன். அவ கண்டதையும் தின்னுட்டு கழுத மாதிரி அலைஞ்சிட்டே வளர்ந்துட்டே இருக்கா. அதுக்கு நானும் பொறுப்பா? நான் கரெக்டான உயரத்துல தான் இருக்கேன். ஐயோ அக்கா, அவர் என் கஸ்டமர்ல, அதான் ஒரு பேச்சுக்கு இருக்கட்டுமேனு அண்ணன்னு சொல்லி வச்சேன். இங்க பாரு சின்ன பொண்ணு, அந்த ஆளு வேணா உனக்கு கஸ்டமரா இருக்கான், நான் அந்த ஆளை சும்மா விடுற மாதிரி இல்ல. இங்க பாருமா, நானும் உன்னை ஒரு கை பார்க்க தயாரா தான் இருக்கேன். என்ன செய்தியே செஞ்சு பாரு. யோ என்ன பார்த்தா உனக்கு வெந்து போன வெண்டைக்காய் மாதிரி ஐயா தெரியுது? வெந்து போன வெண்டைக்காய் மாதிரியா தெரியுது? எப்படி நீ அப்படி சொல்லலாம்? பார்க்கிறதுக்கு குண்டு பூசணி மாதிரி இருந்துகிட்டு வெந்து போன வெண்டைக்காய் நான் ஒன்ன சொன்னேன் நினைச்சியா? பின்ன என்ன பார்த்து நீ தானே வெந்து போன வெண்டைக்கான்னு சொன்ன? அடச்சி, உன்னை பார்த்து ஒண்ணு வெண்டைக்கான்னு சொல்லல. அதோ அந்த நிக்கிறாளே இந்த கடைக்கு ஓனர் அம்மா, அவளை பார்த்து தான் வெண்டைக்கான்னு சொன்னேன். ஓ, இந்த ஆள் என்ன பார்த்து தான் வெண்டைக்கான்னு சொன்னானா? ஏக்கா அதான் என்ன பார்த்தா சொன்னான்னு சொல்லிட்டானே, ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா. ஏண்டி உன்னை பார்த்து வெண்டைக்கான்னு சொல்லியிருக்கா? நீ அசால்ட்டா இருக்க. அக்கா, கடை அப்படின்னா முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்கக்கா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. அதுவும் இல்லாம வெண்டைக்காய்ங்கிறது ஒரு நல்ல பொருள் தானே, வெட்டி நல்லா வதக்கி சாப்பிட்டா ருசியா தானே இருக்கும். அப்ப சரி, அவன் உன்னை வெட்டி வதக்கி திங்கிட்டும், என்ன பார்த்து என்ன சொன்னான்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த பாருமா குண்டம்மா, பார்க்க எப்படி தெரியுது? அந்த பொண்ணு ஒல்லியா இருக்காளேன்னு வெந்து போன வெண்டைக்கான்னு சொன்னேன். அதோட சேர்த்து புளுத்து போன பூசணிக்கான்னு சொன்னனே, அதான் நீயே. அட பரதேசி பேலே, வெண்டைக்கான்னு சொன்னதுக்கே அந்த பொம்பளை வெடுக்குன்னு சண்டைக்கு வருது. இதுல பூசணிக்கான்னு வேற சொல்லி வச்சிருக்க, புளுத்து போன பூசணிக்கான்னு. இனி என்ன பாடுபடுத்த போறான்னு தெரியலையே. ஓஹோ, உன் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவேன். என்ன பார்த்தா உனக்கு குண்டு குண்டு பூசணி மாதிரியே இருக்குதே, அது புளுத்து போன பூசணி மாதிரி. யோ இரியா, உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளுறனா இல்லையான்னு பாரு, டீசிங் பண்றேன்னு. எங்க ஆயா மாதிரி இருந்துகிட்டு இவங்கள டீசிங் பண்றாங்க. உனக்கு என்னமா மனசுல காலேஜ் படிக்கிற 18 வயசு பட்டாம்பூச்சி நினைப்போ? இந்நேரம் உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணோட குழந்தைக்கு நீ ஆயாவா இருக்க மாட்ட? ஆயா பொம்பளை. பரவாயில்லையே, சண்டையோட சண்டையா இந்த அக்கா வயசை கரெக்டா சொல்லிட்டானே. என் சின்ன பொண்ணு, உங்ககிட்ட பர்கரும் பச்சியும் வாங்கலான்னு வந்ததுக்கு நீ என்ன பார்த்து ஆயன்றியா? ஐயோ, அந்த கஸ்டமரையும் விட முடியாது, இந்த அக்காவையும் கஷ்டப்படுத்த முடியாதே. சரி, ஐஸை வச்சு வைப்போம். அக்கா, அந்த ஆளுக்கு உங்களை பார்த்து தெரியாதுக்கா, ஆனா நான் உங்ககிட்டே பழகிட்டு இருக்கேன்ல, எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? நீங்க எவர் கிரீன்னு எப்ப பார்த்தாலும் 18 வயது இளமொட்டு மானதுங்க மாதிரி சும்மா கும்முனும் ஜம்முனும் இருக்கீங்கக்கா. அப்படி சொல்றீ என் செல்லா குட்டி. சும்மா உன் கடைக்கு வரேன்,
உனக்கு தான் மனுஷங்களை மதிக்கவும் தெரியும், வயசை கணிக்கவும் தெரியும். அடடடடடா, இந்த சின்ன பொண்ணு வியாபாரத்துக்காக அந்த புழுகு ஆகாச புழுகுல புழுகிட்டு இருக்கா. அக்கா உங்களுக்கு வாழைப்பூ பஜ்ஜி வேணுமா இல்ல வாழைப்பூ பர்கர் வேணுமா? என்னடி இது, சிக்கன் பர்கர் கேள்விப்பட்டிருக்கேன், மட்டன் பர்கர் கேள்விப்பட்டிருக்கேன், ஏன் வெஜ் பர்கர் கூட கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா வாழைப்பூ பர்கர் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. எப்படிடி இந்த ஐடியாலாம் உனக்கு வந்துச்சு? இது ஒரு ஐடியா. இதுக்கே நான் அயல்நாட்டில் போய் சிந்தனை வேற பண்ணணுமாக்கும். எவன் தோட்டத்திலேயாவது என்னத்தையாவது திருடிட்டு வரலான்ட்டு போனேன். வாழைத்தோப்பை தவிர மற்ற எந்த தோப்புலையும் எதுவும் காய்க்கல. சரி, வாழைத்தோட்டத்தில் போய் வாழைக்காவை பறிச்சுட்டு வந்தோன்னா மாட்டிக்கிடுவோம் வகையான்னு சொல்லிட்டு வாழைப்பூவை மட்டும் நாசுக்கா பறிச்சுட்டு வந்தேன். அப்படியே பஜ்ஜி போட்டால் 4 பேர் திம்பான் வேணாம்பான். அதான் சின்ன குழந்தைங்களை ஏமாத்துறதுக்காக வாழைப்பூல பர்கர் வேற செஞ்சு விற்கிறேன். எல்லாம் எனக்கு இது என்ன திருட கிடைக்கிறதோ அதை வச்சு போடுற ஐடியா தான். வாழைப்பூ பஜ்ஜி போட்டு நானும் வகை வகையா வச்சிருக்கேன். வாழைப்பூல பர்கர் செஞ்சு நானும் வண்ண வண்ணமா வச்சிருக்கேன். சூப்பர்டி சூப்பர். என் மவனுக்கு பர்கர்னா ரொம்ப பிடிக்கும், வாழைப்பூன்னா சுத்தமா பிடிக்காது. எனக்கு வாழைப்பூல பஜ்ஜி போட்டா ரொம்ப பிடிக்கும், பர்கர்னா சுத்தமா பிடிக்காது. சே இப்போ என்னக்கா பண்ண போறீங்க? எனக்கு பிடிச்ச வாழைப்பூ பஜ்ஜை வாங்கிக்கிறேன், என் பையனுக்கு பிடிச்ச பர்கரை வாங்கிக்கிறேன். அவனுக்கே தெரியாம அதுல சேர்த்து வாழைப்பூ சாப்பிட போறான்ல. எப்படி ஐடியா? எங்கப்பா இப்படி ஒரு ஐடியா இந்த உலகத்துல யாருமே போட்டது கிடையாதுக்கா. சூப்பர்க்கா சூப்பர்க்கா சூப்பர்க்கா. அடக்கன்றாவி, இருக்கிற ரெண்டையும் வாங்கிட்டு போறதுக்கு என்னம்மா பில்டப் பண்ணிக்கிறடா சாமி. கருமம், இதை வேற இவ ஐடியான்னு பாராட்டிக்கிட்டு வேற இருக்கா. என்ன கையில கட்டின கண்ணாயிரம் அண்ணே, வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க. யோ, சண்டை ஒரு பக்கம் இருக்கட்டியா, கண்ணாயிரம் வேணுங்கிறத வாங்கிக்கையா. என்னப்பா உன் காசுல நீ எனக்கு வாங்கி தர மாதிரி ஓவரா பேசுற? கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும், நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். அடியே சின்ன பொண்ணு, சண்டை போட்டதை மறந்துட்டு இந்த கைலி கண்ணாயிரத்திட்ட பேசினா எம்புடு திமிரா பேசுறான் பாத்தியா? நான் நிக்கிறதா அவனுக்கு காத்து வர மாட்டேங்குதாண்டி. கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டுன்றான். ஏக்கா நீங்க கூட 2 பர்கர் வாங்கிக்கிறீங்களா? அடியா தடி, உங்ககிட்ட நின்னுகிட்டு இருந்தா இன்னும் எம்புட்டு வாங்குறதுடி. வேணா நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வாழைப்பூல பர்கர் சூப்பர் ஐடியாவா இருக்கு. சின்ன பொண்ணை தவிர இந்த உலகத்துல யாருக்கு இந்த மாதிரிலாம் ஐடியா தோணும்? ஐடியா போட்ட சின்ன பொண்ணு வாழ்க வாழ்க. அண்ணே கோவப்படாதீங்க அண்ணே, கோவப்பட்டா ஆயுசு குறைஞ்சிருமா அண்ணே. ஓ அப்படியே சின்ன பொண்ணு, அது சரி. ஆமா, இந்த வாழைப்பூலாம் யார் தோட்டத்துல பறிச்சிட்டு வந்த? ஊருக்கு தெக்கிட்டு ஒத்த ஆலமரம், அங்கதான் நிக்கிது ஆலமரம். ஆலமரத்து பக்கத்திலே ஒரு வாழைத்தோப்பொண்ணு இருக்குதுன்னு. அதான் அந்த ரோபோஸ்டா வாழை போட்டாங்களே அந்த தோட்டம் தானே? ஆமா அண்ணே ஆமா. இப்பதான் வாழை நல்லா பூ போட்டுருந்துச்சு பாத்துக்கங்க. ஆமா, தோட்டத்துல எவனும் இல்ல பாத்துக்கங்க. போயிட்டு பெருங்கையோட வந்தா எனக்கு அசிங்கம் இல்ல, அதான் பார்த்தேன். ஒரு 10 வாழைப்பூ பறிச்சுட்டு வந்துட்டேன். எப்படி சின்ன பொண்ணு, வாழைப்பூவெல்லாம் காய் கழினதுக்கு அப்புறமா தான் பறிக்கணும். நீ இப்பவே பறிச்சிட்டனா அதுல எப்படி வாழைக்காய் போடும்? ஏனே எவனோ ஒரு கேனப்பே தோட்டத்துல வாழைப்பூ போட்டு வாழை காய்ச்சா நமக்கு என்ன, காய்க்கலன்னா நமக்கு எனக்கு 4-5 வாழைப்பூ ஆட்டையை போட்டோமா அதை வியாபாரத்தை பார்த்தோமான்னு இருக்கிறத விட்டுட்டு அடுத்தவனுக்காக இப்படி எல்லாம் ஃபீல் பண்றது டைம் வேஸ்ட்டுனே. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காத பூமி. ஐயோ கைலி கண்ணாயிரண்ணே, ஏன் இப்படி அழுதிட்டு இருக்கீங்க? கைலியை கேட்டிட்டு வந்து சொல்லுங்கண்ணே சொல்லுங்க. என்னதே சொல்லுங்களா? ஐயோ என்ன எதுக்குன்னு அடிக்கிறீங்க? பின்ன உன்னை அடிக்காம கொஞ்சுவாங்களா பின்ன? என்ன அடிச்ச அடியில கடவா பல்லு ஒண்ணு கலண்டு வந்துருச்சுன்னே. சரி, முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. காலையில இருந்து இந்த கடையில எவ்வளவு வித்துருப்ப பர்கரு, அப்புறம் இந்த பக்கோடா எல்லாம் செஞ்சு? அண்ணே அது பக்கோடா இல்லண்ணே, பஜ்ஜி. கருமணி என்ன ஓட்டாலும் ஒரே இளவு மாதிரி இருக்கு. என்ன சொல்லு சொல்லு, எம்பட்டு வித்துருப்ப? நான் கஷ்டப்பட்டு பர்கரும் பச்சையும் போட்டு வச்சா நீங்க அதை கருமாவும் சொல்றீங்கண்ணே, சொல்ல முடியாதுண்ணே. என்னதே சொல்ல முடியாதா? இப்ப அடிச்ச அடியில கடவா பை தான் கலந்து வந்துச்சு. இனிமேல் அடிச்சேன்னா மண்டையில இருக்க மூளையும் முகலமும் சேர்ந்து வாய் வழியா வெளியில வந்துரும். சொல்ல போறியா இல்லையா? என்னது மூளையும் முகலமும் சேர்ந்து வருமா? அதுவும் வாய் வழியா? அண்ணே அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்கண்ணே, சொல்லிடுறேண்ணே. காலையில பஜ்ஜி போட்ட வகையில ஒரு 1000மோ பர்கர் போட்ட வகையில ஒரு 1000மோ வந்துச்சுண்ணே. ஆமா, தோட்டத்துல மொத்தம் எத்தனை வாழைப்பூ பறிச்ச? மொத்தம் 10 வாழைப்பூ பறிச்சேண்ணே.
2 தோரணமாவும் 2 டெக்கரேஷனுக்கும் வச்சுட்டேன்னு. மிச்சத்தை தான் பொரிச்சு பர்கரும் பச்சியுமா போட்டு வித்தேன்னு. ஆக மொத்தம் காலையில இருந்து உனக்கு 2000 ரூபாய் லாபம். 10 பூ பறிச்சதுக்கு பூவுக்கு 200 போட்டா 2000 சரியா போச்சு. எடு அந்த 2000. எதற்கு கேட்கிறாய் காசு? ஏன் கேட்கிறாய் காசு? என்னுடன் வயலுக்கு வந்தாயா, இல்லை வாழைப்பூ பறித்தாயா? இல்ல வயலுக்கு சொந்தக்காரன் என்னை தேடி வருவானோ என்று பயந்து வாக்கியாவில் எத்தி பிறண்டு உளுந்து எந்தித்து வரும்போது என்னுடன் ஓடி வந்தாயா? மாமனா மச்சானா மானங்கட்ட வயலே. என்னது மானம் கெட்டவனா? ஆடா மானம் கெட்டவளே. யோ கஷ்டப்பட்டு நான் கட்டபொம்மன் வசனம் எல்லாம் பேசிட்டு இருக்க, நீ 2000 ரூபாய் காசு கேட்கறது மட்டும் இல்லாம என்ன பார்த்த மானங்கட்டவன்ற? அது சரி, நான் உன் கூட வயலுக்கும் வரல, வாழைப்பூவும் பறிக்கல. ஆனா அந்த வாழை தோட்டத்துல இருக்க ஒவ்வொரு வாழைக்கண்ணையும் நட்டு வச்சு அதற்கு டெய்லி தண்ணி பாய்ச்சி உரம் போட்டு களை வெட்டி அந்த வயலை பெருசா வளர்த்து வச்ச வயலுக்கு சொந்தக்காரனே நான் தான். அச்சோ 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 வாழைப்பூவை பறிச்சுத்தான் வசமா நானும் மாட்டிக்கிட்டேனே. எடு, இப்ப 2000 கேக்குறது சரிதானா தப்பா? இந்தாங்கண்ணே நீங்க கேட்ட 2000 தெரியாம பறிச்சுட்டேனே, தெரியாம பறிச்சுட்டேன். அதான் நான் பார்த்தேன். தெரிஞ்சிருந்தா பறிச்சிருக்க மாட்டேன், அப்படிதானே? சரி, நான் வரட்டா? வரட்டான்னு கோரசா பாடிட்டு போற பரதேசி பயலே. நான் தெரியாம பறிச்சது என்னம்போ உண்மைதான். ஆனா உன் தோட்டம்னு தெரியாம பறிச்சுட்டேன். தெரிஞ்சிருந்தா கூட 10 பூவை பறிச்சுட்டு வந்திருப்பேன். ச்சே, அவன் தோட்டத்துல பறிச்ச வாழைப்பூவே அவனுக்கு பச்சி செஞ்சு விக்கலாம்னு நினைச்சா இப்படி வசமா மாட்டிக்கிட்டேனே. மடியினார் ஒருத்தரே, அவரை காப்பாத்தணும் கர்த்தரே, காப்பாத்தணும் கர்த்தரே. மடியினார் ஒருத்தரே, அவரை காப்பாத்தணும் கர்த்தரே, காப்பாத்தணும் கர்த்தரே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல ஒரு சிலர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நேம் எல்லாம் இப்ப நாம பார்க்கலாம். பொன்மலர், கண்ணதாசன், சங்கர், காவியா, தனபால், சத்யா, முருகன், ஆதிலா, நூர்ஜகான், செல்வம், தமிழ்ச்செல்வம், ராதிகா, செல்வன், முருகன், மகிஷாலினி, மதுரை, இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் நாளைக்கு.